ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி தான் ராகி சேமியா புட்டு தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இது ரொம்பவே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்தியானது கூட. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். இந்த பாவக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பாவக்காய் கொஞ்சம் கூட கசக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வாங்க இது ரெண்டும் இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இந்த ஒரு பேக்கெட் நாங்கள் 3 பேர் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தே ஆகணும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த சேமியாவை எல்லாமே அந்த தண்ணியிலையும் உப்பு தண்ணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துறது நல்லது. ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஓரமாக. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தை நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த 5 நிமிஷம் நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சேமியா ஃபுல்லாகவே எடுத்து இட்லி தட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி 2 அடுக்கில் கூட நீங்கள் வச்சு இதை ஆவி காட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 2 ஏலக்காவை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் அதுலேயே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட தூள் இல்லை, அதனால ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஆவி கட்டி எடுத்துடலாம். சூப்பராக பாருங்கள், நல்ல வாசனை, அந்த ஏலக்காய் வாசனை ரொம்ப சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு உதிர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு, கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறமா இதை உதிர்த்து போட்டுக்கலாம். நல்லா இது ஆறிடுச்சுன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும். ஸோ குலையாமல் நம்ம எடுக்கணும். மெயினாக அந்த ஊற வைக்கும்போது 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா அப்படி நல்லா குழஞ்சி போயிடும், களி மாதிரி ஆகிடும். அதனால் இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருந்தேன், தேங்காவையும் நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு பிள்ளைங்க எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா உதிர்த்து விட்டுடலாம். ஸோ நம்ம ஏலக்காயெல்லாம் போட்டதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா ராகி ரொம்ப ஹெல்த்தியானது இல்லையா, அதனால் ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இது என் பசங்க 8 o'clockலாம் போயிடுவாங்க. ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால அவங்க 8 o'clock போகிறதுனால அவங்களுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க ஒரு 8:30 9 o'clock அந்த மாதிரி பிரேக்கில் அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம வச்சாச்சு, 2 பேருமே சாப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம லஞ்சுக்கு குழம்பு வச்சிடலாம். ஸோ ஒரு மண் சட்டி அடுப்பில் வைக்கிறேன். இந்த குழம்புலாம் மண் சட்டியில் எப்போவுமே நான் புளி மிளகா போட்டு வைக்கிற குழம்பு மண் சட்டியில் தான் வைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதில் ஊறி நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாத்திரம் அந்த மண் சட்டி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வெங்காயம் வடகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. நீங்கள் இதை வீட்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த வடகம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அதனால் இதை போட்டுக்கலாம்.
போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ அது ரெண்டுமே நல்லா போட்டு சின்ன வெங்காயம் போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பாருங்கள், ஒரு 5-6 பல் பூண்டு நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். தோலோடு நசுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த எண்ணெயில் பூண்டு வாசனை ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். குழம்பு சாப்பிடும்போது பூண்டு கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கியாச்சு. இப்போ 2 தக்காளி நான் பழமாக எடுத்து வச்சுருந்தேன், அதை சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா இதை வதக்கி விட போகிறோம். ஸோ அது வதங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த பாவக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் அரிஞ்சு, நாட்டு பாவக்காய் இது. இந்த நாட்டு பாவக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீட்டாக பெருசாக இருக்கிற பாவக்காயில் குட்டி குட்டியாக இருக்கும், அந்த பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது அந்த தக்காளி கூடவே சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். அதுக்கு கூடவே இது வதங்கும்போது தண்ணியே ஊற்ற தேவையில்லை, நல்லா வதங்கி வந்துடும். ஒரு மூடி போட்டு கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது தக்காளி கூடவே சேர்ந்து இந்த பாவக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம், ஒரு சின்னதாக எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், மிளகாத்தூள் நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி இந்த இடத்துல காரத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் குழம்பு. ஸோ அதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பட் எங்கிட்ட வெல்லம் தீர்ந்து போயிடுச்சு, அதனால் நான் சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பாவக்காய் குழம்புக்கு சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்தோன்னா புளி குழம்பு இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. ஸோ இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே இப்போ நம்ம உப்பு செக் பண்ண போகிறோம். உப்பு செக் பண்ணிவிட்டு எனக்கு உப்பு பத்தலை, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாவக்காய் புளி குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.